போன வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். இந்த வருஷமும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒன்றா இருக்க மாட்டோம். எதனால பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் லடாக் போகிறேன். இவர் மூஞ்சி பார்த்துட்டிங்களா? இவர் தாங்க ரெயின்ட்ரியோட மேனேஜர். இவர் தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குமே. நம்ம சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வீட்டாண்ட தான் இருக்கிறோம். அவர் ஆட்டோவில் தான் உட்காந்துன்னு இருக்கிறோம். அவர் ஆட்டோனா அவங்க அப்பா ஆட்டாங்க. அந்த ஆட்டோவில் தான் உட்காந்து பிளாக் எடுத்துன்னு இருக்கோம். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29ங்க. அடுத்த நாள் வந்து என்னோடய பர்த்டே. அதனால் இன்றைக்கி நைட் ரைடு போகலான்னு சொல்லிட்டு நானும் தருணுக்குமாரும் பிளான் பண்ணியிருக்கோம். போன வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். இந்த வருஷமும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒன்றா இருக்க மாட்டோம். எதனால பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் லடாக் போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி ஓகேங்க, மற்றதெல்லாம் போக போக நான் மோட்டோ விலைங்க சொல்கிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் மோட்டோ விலைங்களே சொல்கிறேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதுக்குள்ளே பாய். ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. கூட சேர்ந்து நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. எப்படி இந்த லைட் செட்லாம் பார்த்த பிறகு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த ரோடுன்னு. நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு மறக்காமல் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன ஒரு 1000 கமெண்ட் வந்துருமா? நீனா 1000 கமெண்ட் சொல்கிற. நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே பாரு, லேக்ஸ் கணக்கில் போகும். இதோ தலைமைச் செயலகம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனேன்னா வரும் நேப்பேர் பீச்சு. நேப்பேர் பீச்சு தான்னா மெரினா பீச்சு. அங்கே எதுக்கு போவோம்? ஐஸ் சாப்பிட தான் போவோம். மெரினா பீச்சுக்கு போயிட்டு ஐஸ் சாப்பிடாம வந்துடுவோமாண்ணா? அதுவும் கம்பல்சரி ஈவினிங் மேலே ஒரு 6 o'clock மேலே போனாவே கண்டிப்பாக ஐஸ் சாப்பிட்ருவோங்க. மெரினா பீச்சில் ஐஸ் சாப்பிடாமலாம் வரமாட்டோம். எப்போ நாகராஜனை குளிப்பி சாப்பிட ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து ஒரு நைட்டு போல் மெரினா பீச் சைடு போனவே கண்டிப்பாக குளிப்பி ஐஸ் தாங்க. ஆமாம், சாப்பிட்றதே கிடையாது. ஃபஸ்ட்டில் ஏரியாவில் வாங்கி சாப்பிடுவோம். ஏரியாவில் வந்து இந்த இந்திக்காரன் வடக்கன்ஸ் வந்து விற்றுன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். போன வருஷம் இதே பிளான் தாங்க போனோமே. நாங்கள் 2 பேர் தான் இதேமாரி நைட் ரைடு போகலான்னு சொல்லிட்டு. ஆமாம், இல்லை விலாக் எடுத்தோம்ல. மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி விலாகா? இன்ஸ்டா 360 தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். மொபைல்ரா, இன்ஸ்டா 360 ஆளு எடுத்த பேசிட்டு இருந்தோம். மொபைல் அவ்வளோ நேரம்லாம் ஹோல்ட் பண்ணிலாம் நடத்ததே கிடையாது. எப்போ அந்த செக்குடு பெயிண்டிங் பண்ணானுங்களோ, எப்போ அந்த லைட்டிங் போட்டானுங்களோ 11 ஆனாலும் கூட்டம் இருக்காது. ஆமாம் இருக்கும், காலியாக இருக்காது. முட்டிது. ஆமாம், இப்போ தான் அந்த லைட்டிங்கே எடுத்துட்டானுங்க. லைட்லாம் இருக்கு, ஃபியூஸ் போயிடுச்சு. அது ஒழுங்காக இல்லை. இதையும் போட்டாங்க, தார் ரோடு ஆக்கிட்டாங்களா. அது பழசாகி போச்சு. வேல்யூ இல்லை. இப்போ எல்லாமே ஒன்று புதுசாக இருக்கும்போது அதுக்கு வேல்யூ இருக்குது. கொஞ்சம் பழசானாலும் அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பழசான வேலையை குறைஞ்சிரும். அதே அதிக பழசாக இருந்ததுன்னு வச்சுக்க, ஆதி காலத்தை பழசாக இருந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கு புதுசோட மதிப்பு அதிகம். டார்க் கண்டென்ட் மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். நான் சொன்னல, அது ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஆமாம், அதில் இது ஒன்று. இந்த 10 மணிக்கு மெரினா பூட்டுறான்னாங்களே, அது வீக்கெண்டு. அதுதான் இல்லை, வீக்கெண்டு தானே பூட்டுறேன்னு சொன்னாங்க அவன். அப்படியா? சற்று வீக்கெண்ட்லாம் இல்லை, காமனாக 10 மணிக்கு வச்சுக்கோங்க. சற்று வலிச்சு பூட்டி இந்த க்ளோ பூட்ட பூட்ட முடியாது. இவங்க கிளம்ப மாட்டாங்க வீக்கெண்டு. வரலையா? எனக்கு தெரிஞ்சு கொரோனா டைம் தானே பூட்டி கிடக்குமே. லாக்டவுன். ஆமாண்டா, லாக்டவுன் தாண்டா பூட்டி கிடந்திருக்கும். அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் கிட்ட எடுத்துன்னு போகலாம் வந்தாச்சு. ஃபஸ்ட்லாம் நாங்கள் போர்டு இல்லாத அப்போ இருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோங்க. 35 ரூபாலேருந்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்றப்ப எவ்வளோ? 35 ரூபா தானே வாங்கி சாப்பிட்டோம். 35. அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ வந்திருக்கும்? அதான் நிற்கிறானுங்க எல்லாம், கம்மா நிற்கிறாங்க. வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். கூட இந்த ஐஸ் சாப்பிட்றதுக்கெலாம் வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாகராஜ் அண்ணனும் கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டு ஒரு 1/2 hour இங்கே உட்காந்துட்டோம். இப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 11:45. ஓ, 11:45வா? கரெக்டாக டைம் பார்த்துட்டு சொல்கிறான் நம்ம ஆள். அதனால் இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது பாருங்கள், எல்லாம் லாக் பண்ணுறாங்க பாருங்கள். இன்னும் அடைக்குது. அதில் எப்படி ரூட்டு சொல்லு? லெஃப்ட் ரைட் அடி இருறா. பார்சல் 3 புத்தி போய் அங்கே இடிக்கிறது தான். இருக்காரா? கூட்டம் இருக்குது. பார்சல் இருக்கா கேட்போம். பார்சல் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. பார்சல் 3 பார்சல்ண்ணா. 3 ஒரு 4. இப்போ எதுக்கு 3 ஐஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பார்சலு நம்மளோட செரட்டை ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எங்கன்னா இந்த ரெயின் ட்ரீ ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். அதில் மேனேஜராக அவன் தான் இருக்கிறான் ரெயின் ட்ரீ ஹோட்டலில். அதான் அவனுக்கு போயிட்டு அவர் போகிறப்பே சொன்னார், நைட் ரைடு போயாலே ஐஸ் வாங்கி வையாலே
எடுத்துன்னு போய் பிரிட்ஜில் வையாலே அடுத்த நாள் வந்து கூடாலே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கரைஞ்சிடும் வீட்டுக்கு எடுத்துன்னு போது ஒரே ஐஸ்லாம் பார்சல் தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆள் இல்லை வாங்கின்னு போய் வை அப்படின்னு சொன்னான். சரி எதுக்கு நம்ம வாங்கின்னு போய் வைப்போன்னு வாங்கின்னு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே அதான் 3 வயசு அவனை மட்டும் ஒன்று வாங்கின்னு வந்தானா நாங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்க்கத்தா. அதனால தான் 3 வயசு வாங்கின்னு வந்துட்டு 3 பேர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கு தாங்க போயின்னு இருக்குமே. இதுதானே வந்தாச்சு. இதோ பாருங்க இந்த ஹோட்டல் தான் நம்ம ஆள் வந்து மேனேஜராக இருக்கிறோம். நல்லா பெரிய இடம்ல ஃபுல்லாக டெய்லியும் யாருன்னா ஒரு ஆக்டர்ஸ் வந்துடுவாங்க, இன்ஃப்ளூயன்சர் வந்துடுவாங்க, அப்புறம் வந்து அரசியல்வாதி வந்துடுவாங்க, செலிபிரிட்டி வருவாங்க, எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டுனே இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க மேலே இவன் மேலே கை போட மாட்டாங்க, இவன் தான் அவர் மேலே கை போடுவாங்க. அந்த மாதிரி ஆள். ஆமாம் மேனேஜராக இருக்கிறாரு. இருங்க வருவார், நான் காட்டு. அவர் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பெரிய இடத்துல இருக்கிறாங்களா ஆள், டப்புன்னுலாம் வெளியே வர முடியாது ஆள். ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் 15 மினிட்ஸில். இதை வந்துட்டாரு பாருங்க, இவர் தாங்க எங்கள் ரெயின்ட்ரியோட மேனேஜருங்க. இதை பாருங்க இவர் தான் ஆள். கரெக்டாக 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டாண்டே. ஹாப்பி பர்த்டே 2 மணி. என்ன மேனேஜர் இப்படி வைக்கிறீங்க? நீங்கள் பில்டப்பாக இருப்பீங்கன்னு பார்த்து உங்களுக்கு ஓவராக பில்டப் கொடுத்தேன். ஐஸு இவருக்கு மூஞ்சி பார்த்துட்டிங்களா? இவர் தாங்க ரெயின்ட்ரியோட மேனேஜர். இவர் தாங்க. கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். இந்த தொன்ன இந்த டிஷ்யூ ஐஸ் சாப்பிட்டு அவனை அனுப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனை அனுப்பிட்டு அப்படியே நாங்கள் இப்போ மோர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். நம்ம தருணை தான் கூட்டின்னு போகிறோம். அப்படியா? உனக்கே தெரியாதா? எனக்கும் தெரியாது. நம்ம தருணை தான் மோர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இந்த கூட்டம் நிற்குது அங்கேயா? அல்லே பில்லு 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 நிற்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் நிற்குது. இதனால நீ சொன்னது அது வருகுது. சோட்டா பட்டர் மில்கா. ஃப்ரெண்ட்ஸ் மோர் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மோர் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, மோர் மாதிரி இல்லைங்க அது, லஸ்ஸியில் சர்க்கரை போடாமல் இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், உப்பு நல்லா உப்பு தூக்கலாக இருந்தது, இதெல்லாம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்தமாரி இருந்ததுங்க. என்ன ஒன்று அதில் ஹைலைட்னா அந்த காரா பூந்தி தாங்க. காரா பூந்தி போட்டு குடித்தா மட்டும்தான் நல்லா கிக்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சில பேருக்கு அது ஏற்றுக்குது, ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டேது. எனக்கெல்லாம் வந்து காரா பூந்தி போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. காரா பூந்தி போடாமல் குடிச்சேன்னா நல்லா இல்லை. ஆனால் ஒரு சில பேர் காரா பூந்தி இல்லாமல் தான் வாங்கி குடிக்கிறாங்களே, அது அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிக்க போகுது. எனக்கெல்லாம் காரா பூந்தி நல்லா அதிகமாக அள்ளி போட்ட பிறகு தான் நல்லா இருந்தது. 2 வாட்டி போட்டு குடித்தோம். என்ன ஒன்று குடிச்சு தான் உங்களுக்கு விளாக் எடுக்க முடியல. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லிடுறேன். டைம் 2:50. 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் ஆகுது. அப்போ 3 மணின்னு எங்கே போவாங்க? 3 மணி பிரியாணி புளியாந்தோப்பு அங்கே தாங்க போகிறோமே. ஃபைனலாக அங்கே போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இருக்கோங்க. இந்த மோர் குடிக்கிறது தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே ஜேஜன்னு கூட்டம் இருந்துன்னு இப்போ மெரினா பீச்லாம் போனால் அங்கே ஒரு 11-11:30 மணி வரைக்கும் தான் அலோடு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிடறாங்களா. இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. விடிய ஓப்பன்லேயே தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து உட்காந்துட்டு நல்லா டைம் பண்ணி பேசினுட்டாங்க. அதுக்கப்புறம் பப்ஜி ஒரு 2 மேட்ச் போட்டோம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பப்ஜியில் எனக்கு வேறு வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, பர்த்டே விஷஸ்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பப்ஜியை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ல உனக்கு மோர் குடிச்சு உனக்கு எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஒன்று 50 ரூபாங்க அந்த மோர். அது ப்ரைஸ் சொல்லாமல் மறந்துட்டேன் உங்களுக்கு. 50 ரூபா. என்ன சொல்கிறதுனா அது ஒரு டீ கப்பில் தான். டீ கப் சைஸ்னால் அதோட பெரிய சைஸ் தான். ஒரு கிளாஸ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம அந்தமாரி கிளாஸ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, அட்டை கப்பு. அதனால் கொஞ்சம் மோர் ஊறிடுது, அப்படியே நசுங்கிடுது. அது கீழே தான் பிடிக்கணும் வச்சுக்க. நீங்கள் மேலே பிடிச்சிங்கன்னா அது நசுங்கி மோர்லாம் கீழே ஊற்றிடும். புளியாந்தோப்பு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியா ரீச் ஆகிட்டோம். இது எங்கள் ஏரியா. அலே இப்போலாம் 3 மணி தான் கணக்கு கிடையாது. ஃபஸ்ட்லாம் பாரு இந்த டைம்லாம் வந்தால் அடிக்கும். இதுக்கப்புறம் தான் கூட்டமே வரும். இப்போலாம் எங்கள் மூளைக்கு குல்ஃபி ஆகிட்டு மூளைக்கு குல்ஃபி வண்டி வந்துச்சாலே. குல்ஃபி வண்டி குல்ஃபி ஐஸ் மூளைக்கு இருக்குது. இன்னும் டைம் இன்னும் 3 மணி ஆயிருக்குமா? டேப்பா என்னால் இந்த சண்டேல மார்க்கெட் நடக்கும் பார்த்தியா, கோய் மார்க்கெட்டு அந்தமாரி இருக்குது ஆள் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு விடிய இந்த கடைலாம் இருக்குன்னு நினைக்கிறான் ஆள். ஃபஸ்ட்லாம் 3 மணி பிரியாணி, இப்போலாம் விடிய இருக்குது பொழுது. ஒரு பைக் இவ்வளோ நிற்குது. இதுக்கு முன்னாடி வரப்போ இந்த அளவுக்குலாம் இல்லை ஆள்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விலாக கண்டினியூ பண்ணுறோம்னா ஃப்ரெண்ட்ஸ். புளியந்தோப்பில் 3 மணி பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வரவேலே விலாக் எடுக்கலாம் பார்த்தா அங்கே ஒரே இருட்டாக இருந்தது, உங்களுக்கு வியூ தெரியாது. சரி எப்போ முதல்ல பைக் வியூவே காட்டுறமே, சரி கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூ நம்மளோட ஃபேஸ் வியூ காட்டுமே சொல்லிட்டு தாங்க இங்கே வந்து விலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். தருண் அவன் வீட்டுக்கு போகல, ஏன்னா அவங்க வீட்டில் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். அந்த ஜோக்லாம் இல்லை, டைம் ஆயிடுச்சு காலையில் இருந்து போய்க்கலாம் மாட்டாங்களாம். சரி விடு, உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ நான் மட்டும் வீட்டில் போயிட்டு கதையாக வந்து ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டு லிங்கி கட்டின்னு மேலே வந்து மொட்டை மொல்ல படுத்துட்டாங்க. அவன் வேறு பாவம் புழுக்கத்தில் புழுங்குறான், அப்படியே அந்தளவுக்கு வேர்க்குது. இங்கே வந்து காற்றடிக்குது மொட்டை மொல்ல, பட் இருந்தாலும் என்னால் தாங்க முடியல. அதனால் சட்டையை மட்டும் கட்டி போட்டு லிங்கி கட்டினுக்கிறேன். வேணால் செக் பண்ணி பார்க்குறீங்களா பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், போன பர்த்டே என் கூட இருந்தான், இந்த பர்த்டே என் கூட இருந்தான், அடுத்த பர்த்டே என் கூட இருக்க மாட்டான். ஏன்னு சொல்லுங்கள்? நான் அடுத்த பர்த்டே லடாக் போகிறேன். அடுத்த பர்த்டே வந்து லடாக்கில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்கிறேன்.